முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு நான் டிஃபன் சாப்பிடுவேன். அது வரைக்கும் என்னோட எனர்ஜில எந்த குறையும் வராது. வி நோ த சயின்ஸ். எப்படி பசிக்காம இருக்கிறதுக்கு நம்ம பிரெயினை ப்ரோம் பண்றது. நம்ம பேக் டு ஃபிட் கமிட்டி மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா எப்படா ஃப்ரைடே வரும்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு பசியே வராது. நீ எவ்வளவு சூப்பரான சாப்பாடு வச்சாலும் அவங்களுக்குள்ள அது சாப்பிடணும் அந்த கெர்லின் சுரக்காது, அவங்க பசிங்கிறது வராது, ஆசிடே இருக்காது வயிற்றுக்குள்ள. ஸோ தே நோ ஹவு டு ப்ரோம் த பிரெயின் ஃபார் த ஃபாஸ்டிங். நிறைய பேர் பட்டினி இறந்துருப்பாங்க சாப்பாடு பார்த்துட்டு. இப்படியோ அதுக்கு பேர் வந்து விரதமே கிடையாது. பசின்னு வந்துருச்சுன்னா நீங்க சாப்பிட்டாங்க. தட்ஸ் த பாடி நேச்சர். நீங்க பசிங்கிற ஃபீலிங் வந்தா யூ ஹாவ் டு டேக் த ஃபுட். அதை வந்து தள்ளி போட்டீங்க அப்படின்னா விவகாரமாயிடும். ஆசிட் வந்து அப்புறம் பிரச்சனை வந்து. ஆனா ஆசிட் சுரக்காம இருக்கிறது என்ன இல்ல, அதான் ஃபாஸ்டிங் மெடிசன் சொன்னேன் நாளைக்கு. ஃபாஸ்டிங் கியூர்னு புக் இருக்கு. ஃபாஸ்டிங் கியூர் இதை வச்சவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவ இதுக்கு மருந்தே கிடையாது டிசீஸ்ல கியூர் பண்ணிருக்காரு. அப்போ அது மாதிரி இந்த ஸ்லீப் எப்படின்னா இருட்டு வரும்போதே உங்க பிரெயின்ல வந்து மிரட்டல் சுரக்க ஆரம்பிச்சு நீங்க தூக்கத்துக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சு. எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் அதை பண்ணிட்டு இருக்கு. மனிதன்னு சொல்றதான்னு தெரியல. இது ஒரு விலங்கு அந்த ஏன்னா அது கரெக்டா பண்ணுது. அந்த நேச்சுரல் கூட இணங்கி இருக்குது. நம்ம சிரிக்கிற இடத்துல கேன்சல் இது பண்ணிட்டோம். அப்போ ஈவினிங் ஆன் லேட் ஆனாவே யூ ஹேவ் டு செட் டைம் ஃபார் ஸ்லீப். சர்வீசிங் டைம் நெருங்குதுன்னு அர்த்தம். எப்படி காருக்கு வந்து அலாரம் வருதோ டைம் ஆனா நம்மளுக்கு தினம் அந்த அலாரம். அப்போ சர்வீசிங் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அர்த்தம். இருட்டு ஸ்டார்ட் ஆகும்போது மெலட்டோனின் சுரக்கும். மெலட்டோனின் சுரங்கதையும் உங்க பாடிக்குள்ள அந்த அதுக்கான வேலையை நடக்கும். பட் டைஜஷன் டிபார்ட்மெண்ட் நிறுத்துப்பா, இனிமேல் ஸ்டாப் பண்ணு. நம்ம மெயின்டெனன்ஸ்கார வந்து சொல்ல இல்லையா, மெயின்டெனன்ஸ் பண்ணோம், ஃபில்டர் மாத்திரம் முதல்ல வண்டி நிறுத்து, நான் சர்வீஸ் வண்டி ஓட்டோட சர்வீஸ் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஸ்டாப் பண்ணு, வேலையை நிறுத்து. இதெல்லாம் சிம்டம் வர ஆரம்பிக்கும். நம்ம இன்னைக்கு நிறைய சிம்டமே தெரியாத கார் மாத்தி விட்டாங்க விஷயம். ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகுதுன்னா அந்த டிஸ்பிளே இப்ப போய் கிடக்குது இன்னொன்னு அப்புறம் போய் மெசேஜ் வரும். அந்த கண்டிஷன் இருக்குது. அப்போ மெலட்டோனின் சுரந்த உடனே பிரெயின் அதுக்காக தயாராகும். அந்த மெலட்டோனின் சுரக்கணும் அப்படின்னு உங்க பாடிக்குள்ள பகல செரட்டோனின் சுரந்திருக்கணும். செரட்டோனின் சுரக்கணும் உங்களுக்கு காலையில சன்லைட் வேணும். காலையில சன்லைட்ல செரட்டோனின் சுரக்கும். உங்க பாடிக்குள்ள நல்லா ஃபங்க்ஷன் பண்றதுக்கும் நல்லா திங்க் பண்ண வைக்கிறது நீங்க உற்சாகமா இருக்க செரட்டோனின் முக்கியம். அந்த செரட்டோனின் காலையில சுரந்தா நைட்டு மெலட்டோனின் சுரக்கும். செரட்டோனின் சுரக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட், இதை சுரக்க வந்து பார்த்தா பீனியல் கிளாண்ட். ஆனா அது சுரந்தா இது ரெண்டு இது ப்ரீகர்சர்னு பேரு. செரட்டோனின் வந்து ப்ரீகர்சர் ஆஃப் மெலட்டோனின். இது ஒரு ஹார்மோன், அவ்வளவுதான். ஹார்மோன் பத்தியே தனி ஒரு டாபிக் இருக்கு, அதை பார்க்கணும். அப்ப மெலட்டோனின் சொல்லிடுறேன். அப்ப தூக்கம் போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா தூங்குவீங்க. அது பேர் ரெம் ஸ்லீப் பேரு. தூங்க வராத மாதிரி இருக்குது. லைட்டா தூங்கி ஒரு 4 ஸ்டேஜுக்கு போகும். அப்படி தூங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் டீப் ஸ்லீப் போவீங்க. லைட் ஸ்லீப் போகும்போது அப்படி எந்திரிப்போம். சில டைம் என்ன அடிச்சா இந்த கும்பாரமா தூங்க. அப்ப அந்த எந்திரிக்கிறது லைட் பிடிக்கும்போது எந்திரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு கிளாஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு என்ன அப்படின்னா நீங்க அப்ப ரெம் ஸ்லீப் என்டர் ஆகிங்க நடக்கும். ரெம் ஸ்லீப்ல லைட் ஸ்லீப். நிறைய பேர் கிளாஸ் எடுக்கும்போது இந்த மாதிரிலாம் அவங்க வரும். அது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி வச்சிருக்கேன். அப்போ அந்த ஸ்லீப்ல இருந்து அப்படியே போனா ஸ்டேஜ் 2 போயிட்டு ஒரு கட்டத்தை வந்து டீப் ஸ்லீப் போயிருவீங்க. இந்த டீப் ஸ்லீப் வரக்கு ஒரு 60 நிமிஷம் 70 நிமிஷம் ஆகும். கடைசி ஒரு 5 நிமிஷம், அது 85 நிமிஷத்துக்கு அப்புறம் இது இந்த சைக்கிள் வந்து இப்படி பிரிக்கிறாங்க. ஸ்லீப் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4 NREM போட்டிருக்க நான் ரெம்னு பேரு. அதாவது ரெம்னு என்னன்னா ரேபிட் ஐ மூவ்மெண்ட். கண்ணு இருக்கிற அந்த உள்ள வந்து அந்த பால் மூவ் ஆயிட்டு இருக்கும். எப்ப உங்களுக்கு மூவ் ஆகாதுன்னா நான் ரெம் ஸ்லீப்ல. நான் ரெம் அப்படின்னா அப்பதான் டீப் ஸ்லீப் போயிருப்பீங்க. ஸ்டேஜ் 2ல இருந்து நான் ரெம் ஸ்லீப் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ ஒரு சைக்கிள் கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். அப்ப முடிச்சுட்டு இருக்கீங்க ட்ரௌசினஸ், லைட் ஸ்லீப், அப்புறம் ஸ்லோ வேவ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீப் ஸ்லீப். இந்த சைக்கிள் வந்து எவ்வளவு நேரம் எடுக்குன்னு கேட்டீங்கன்னா 90 மினிட்ஸ். இந்த மைண்ட் வச்சுக்கிட்டுமே. அப்போ ஒரு சைக்கிள் வந்து 90 மினிட்ஸ் ஆரம்பிச்சு நீங்க டீப் ஸ்லீப் போறது 90 நிமிஷம். அப்புறம் ஃபுல் நைட் டீப் ஸ்லீப் இல்ல. டீப் ஸ்லீப் போய் ஒரு 5 நிமிஷம் திரும்ப நீங்க முழிச்சிருவீங்க. கண்ணு முடிக்க மாட்டீங்க. ரெம் ஸ்லீப் வந்துடும். ஐ மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், பால் கனவுகள் வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மெமரி வேலைகள் நடக்கும். கார்டெக்ஸ் ஸ்டோக் இப்போ தலம்ஸ் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் திரும்ப இது போகும். போயிட்டு அதுக்கப்புறம் அந்த டீப் ஸ்லீப் போகும். அப்ப என்ன நடக்கும்? ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். அப்போ ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது 90 நிமிஷம். அப்ப நீங்க தூங்குற டியூரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 90 நிமிஷமா இருக்கும். நீங்க அலாரம் வைக்கிறீங்க, அலாரம் வைக்க கூடாது பொதுவா. அந்த ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப். அப்படி அலாரம் வச்சாங்க கூட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ 12 மணிக்கு வைக்கிறீங்கன்னா
1:30 மணி, 6 3 மணி, 6 4:30, 6 வந்து பாத்தீங்கன்னா 6 மணி நேரம். அப்படிதான் அலாரம் வச்சு பழகணும். அப்ப அந்த ஸ்லீப் சைக்கிள் வந்து எக்ஸ்ட்ரா பஃபர். நீங்க போய் படுத்து கொஞ்சம் அப்படி இப்படி ரெடியா இருக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் வரையும் அதை பஃபர் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்க அலாரம் வச்சுக்கணும். அப்போ உங்க ஸ்லீப் சைக்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. பகல தூங்குறீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ்க்குள்ள தூங்கணும். பகல வந்து கொஞ்சம் நேரம் தூங்குற பழக்கம் இருக்குது சார், கொஞ்சம் மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க, கிளாஸ்ல அப்படி குட்டி தூக்கம் போடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 20 மினிட்ஸ். அப்ப இந்த ரெம் ஸ்லீப் உடைய ஸ்டேஜ் 2, என்ஆர்இ நான் ரெம் ஸ்லீப் உடைய ஸ்டேஜ் 2 தாண்டாது. 20 மினிட்ஸ் ஐடியல். 20 மினிட்ஸ் அப்படி உட்கார்ந்து கோழி தூக்கம் போடலாம். அதுக்கு மேல போனீங்கன்னா ஸ்லீப் சைக்கிள் என்டர் ஆயிடும். அப்ப கண்டிப்பா 90 மினிட்ஸ் நீங்க தூங்கிட்டு தான் நீங்க எந்திரிக்கணும். இல்லைன்னா உங்க பாடி டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ இதுதான் ஸ்லீப் சைக்கிள். ஸோ இதுதான் எல்லாம் நடக்கும். இதுல வந்து இந்த ரெம் சைக்கிள் சில வேலை நடக்கும், நான் ரெம். அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் பிரிச்சு நடக்கும். அப்ப நம்ம ஒரு நைட்டு தூங்குறோம்னா 2 மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ரெம்மும் நான் ரெம்மும் மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு 90 நிமிஷம் இருக்கா இந்த சைக்கிள் மேலே எங்கேயும் போயிட்டு இருக்கும். இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் ரெம் சைக்கிளுடைய ஸ்டேஜ் பொறுப்பு போகவே போகாது. எப்ப பார்த்தாலும் ஃபேன் நின்று எந்திரிச்சிருவாங்க, சின்ன சத்தம் கேட்டு எந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்கு தூக்கு பிரச்சனைக்கு அர்த்தம். எனக்கெல்லாம் வந்து பார்த்தா இடி இடிச்செல்லாம் எந்திரிக்க மாட்டேன். நைட்டு படுத்தா காலை எந்திரிக்க சரி, நைட் எந்திரிச்சு ரைட்ல அப்படி எந்திரிச்சு எனக்கு எந்திரிச்சிருப்பேன். நீங்க பாடி கரெக்டா வச்சிருந்தீங்க, வண்டியும் கரெக்டா ஓட்டுங்க. ஸ்பீட் பிரேக்னா மெதுவாக ஸ்லோ பண்ணுங்க, கரெக்டான பெட்ரோல் அடிங்க, வண்டி நல்லா கிளீன் பண்ணிக்க, டெய்லி காத்து கரெக்டாக வெளியே போகும்போது ஒவ்வொரு டைம் டீசல் அடிக்கும் போது காத்து செக் பண்ணிக்க, சர்வீஸிங் கரெக்டா பண்ணுங்க. நீங்க சர்வீஸ் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டா கூட வண்டி கொண்டு ஆகாது. இப்ப நானும் நேற்று நைட் படுக்கும்போது கிட்டத்தட்ட 12:30 மணி இருக்கும். காலை 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். அப்ப என்னோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுது. என்னோட பாடி பெருசா பாதிக்குமானா அவ்வளவு தெரியும். நான் அட்லீஸ்ட் வண்டி காரணம் மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஒரு டைம் சர்வீஸ் ஒரு நாள் லேட் ஆனாவோ ஒரு 100 கிலோமீட்டர் ஆனாவோ ஒன்றும் பெருசா பாதிக்காத மாதிரி கீப் மை பாடி. ஆனா நான் வந்து பர்ஃபெக்டா தூங்க சொல்றேன். நானே அப்பப்போ ஏதாவது செஷன் வரும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது சில டாபிக் ரெடி பண்ணும்போது எனக்கு அதை ரெடி பண்ணுவாங்கிறதுக்காக அடினோ சென்ட் சுரந்துடும். அப்ப படுத்தாலும் தூக்கம், ஐயோ அந்த டாபிக் வைக்கணுமே, இந்த டாபிக் இது டக்குனு ஒரு புக்கிங் கேமரா அதை எடுத்து போட்டோ எடுத்து லோடு பண்ணுவேன். இந்த ஸ்லைடு இப்ப ரெடி பண்ணிக்கிறேன்னா நேற்று நைட்டுக்கு ஃபைனல் ஸ்லைட் ரெடி பண்ணுவேன். ஏன்னா அப்பப்ப நம்ம சில தூக்கமே சில ஆட் பண்ணுவேன். அப்போ என்னன்னா, ஆனா என்னோட பாடியை பாதிக்காது. நான் அட்லீஸ்ட் வண்டி மத்த டைம் நல்லா வச்சிருந்தேன். நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மத்த டைம் பிரச்சனை, சர்வீஸும் பிரச்சனை போது கண்டிப்பா ஒரு நாள் தூங்காடி உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ இந்த சைக்கிள் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அப்ப என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படி நல்லா தூங்க உங்களுக்கு என்ன சார் எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னா, அப்பப்ப அதை படிச்சாவே ஒரு ஆனந்தம் பாருங்க. நான் அந்த ஸ்மார்ட் ஸ்லீப் புக்ல இருந்து அந்த பெனிஃபிட் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி என்ன கிடைக்கும் அப்படின்னு. பெட்டர் ஸ்கின், மோர் யூத்ஃபுல் அப்பியரன்ஸ், எமோஷனல் ரீஜெனரேஷன், பெட்டர் ரிலேஷன்ஷிப், டிக்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக் அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஃபியூவர் ஆக்சிடென்ட், ஃபியூவர் லெவல்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். இப்ப சொல்லி அந்த ஆப்டிமல் எழுதியிருக்காரு, இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சிடும். அப்ப உங்களுக்கு நிறைய நோயில வராது. enhanced function of the immune system and lower risk of cancer and infection. ஒரு திருப்பு நைட் ஷிஃப்ட் பாக்குறதுக்கு பிரஸ்ட் கேன்சர் அதிகமா இருக்குது. லேடிஸ் வந்து லேட்டா தூங்குற லேடிஸ் வந்து பிரஸ்ட் கேன்சர் அதிகமா வருது. ப்ரூவ் பண்ண ஸ்டடியா இருக்கு. ஹார்மோனல் பேலன்ஸ், ஃபாஸ்டர் ரேட் ஆஃப் வெயிட் லாஸ். ஆஹா பாது தூங்கி நீங்க வயிறு, அதுக்காக நீங்க நிறைய பேர் தூங்குங்க காரங்காத்தான் அதிகம் தூங்கிட்டு இப்படி அங்க பாட்டி சொல்லுவாங்க. அதை இந்த ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது. இங்க வெயில் அடிக்கிற வரைக்கும் தூக்கம் வேணுதான் அப்படின்னு. காலையில் நிறைய தூங்கக்கூடாது, நைட் சீக்கிரம் தூங்க போயிடணும். சில பேர் இப்படி கேட்டுட்டு இனிமேல் நம்ம அம்மா கிட்ட சொல்லணும், இதை திட்டினீங்கன்னா இங்க வருங்க கிளாஸ் எடுத்து தூங்கினா அப்படின்னு அவர் இப்படி தூங்கிட்டு கடைசியில் மாடு மேய்க் பண்ணா இங்க மாடு மேய்க்க லாய்க்காத மாதிரி ஆயிடும். அந்த அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எப்ப தூங்கணுங்கிறத இப்ப நான் இன்னைக்கு பாக்குறோம். எத்தனை மணி நேரம் தூங்கணும், எப்ப தூங்கணும் அப்படின்னு. அப்போ நீங்க வெயிட் லாஸ் ஆனா கரெக்டா தூங்கினா போதும். டிக்ரீஸ்ட் பெயின், நிறைய பெயின் குறைஞ்சிடும். ஸ்ட்ராங் போன் ஸ்ட்ராங் ஆயிடும். லோ ரிஸ்க் ஆஃப் அல்சைமர்ஸ், ஏன்னா பிரெயின் ரிலேட்டட் டிசீஸ் தான். லாங்கிட்டிவிட்டி, ரொம்ப நாள் உயிர் வாழ நீங்க. பெட்டர் மெமரி, காக்னிட்டிவ் டிக்ளைன், நீங்க சரியா சிந்திக்காம போறது காரணம் சரி தூங்காதான். அதோட கடைசி லைன் பாருங்க, ஸ்லீப் இஸ் when growth hormone release so that your body can maintain repair muscle, decrease belly fat. தொப்பை இருக்கிற என்ன காரணம், ஏன் தொப்பை குறையல, நீங்க சரியா தூங்குறீன்னு அர்த்தம். இதுல கூட வந்து இந்த செஷன் முடியும் போது நான் உங்களுக்கு வந்து இந்த டெலிமியர் எஃபெக்ட் சொல்ல போறேன். டெலிமியர் எஃபெக்ட் ஒரு புக் சொன்ன இல்லையா, ஒரு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம இளமையா இருக்கிறதுக்கும் ரொம்ப நாள் ஹெல்த்தியா இருக்கிறது தூக்கம் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது, வாட் இஸ் திஸ் டெலிமியர் எஃபெக்ட் அப்படிங்கறத ஃபைனல் எக்ஸ்பெரிமெண்ட் நானு இப்ப என்ன பாக்கனா, சரி இவ்வளவு தூக்கத்துல பெனிஃபிட் கிடைக்குது, ஆனா நம்ம ஏன் நம்மளால தூங்க முடியறது இல்லை. அப்ப என்ன பண்ணணும், அப்ப நைட்டு வந்து 10 மணிக்கு தூங்க போயிடணும். அது மாதிரி ஸ்கிரீன் அது எல்லாம் நம்மளுக்கு பிரின்சிபலா சொல்லிடுறேன்.
அதை உங்களுக்கு அந்த லிஸ்ட்லயே வந்துருது. கோல்டன் ரூல்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்துட்டு நானு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து 2 மணிக்கு அப்புறம் தூங்குறதுனால நமக்கு யூஸ் இல்லை. 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சிடலாம். ஸோ நம்ம 4:33 சொல்லி பிரம்மூர்த்த எந்திரிக்க நம்ம கம்ப்யூட்டர் பழக்கப்படுத்திட்டு இருக்கோம். இது கூட மேலி மணி அட்டன் பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த நேரத்துல எந்திரிச்சிங்கன்னா தான் நீங்க ஆக்சுவலா நம்ம பாடி கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ சீக்கிரம் நைட் தூங்கணும், சீக்கிரம் எந்திரிக்கும். சார் எனக்கு ஆஃபீஸ் இருக்கு, ஷிஃப்ட்டுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னா சர்வீஸ் பண்ணக்கு நேரம் இல்லை. நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு இருக்க கார் தான் போறேன். நான் கூட சர்வீஸ் டெஸ்ட் வந்தா ஒரு நாள் வச்சுக்குவேன். நான் ஆஃபீஸ்க்கு என்ன பண்றதுன்னு கேட்கற மாதிரி தான். என்ன ஆகும் நீங்களும் முடிவு பண்ணிக்க. நான் டெய்லி கார் இருந்தா தான் ட்ரிப் அடிக்க முடியும் சார். கார் இருந்தா தான் எனக்கு வந்து நான் டாக்ஸி ஓட்ட முடியும், எனக்கு காசு வரும், வீட்டுக்கு காசு கொடுக்க முடியும். நீங்க சர்வீஸ் ஓட சொன்னீங்கன்னா இன்னைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது கேட்டீங்கன்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே கொஸ்டின் நீங்க கேட்டுக்கணும். எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நைட் ஷிஃப்ட் இருக்குது, லேட்டாவது தூங்கி ஆகணும், எனக்கு அந்த பிறகு நான் எப்படி தூங்கணும்னா நானும் மட்டும் முடியாது. என்ன நடக்குங்கிறது அந்த காருக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா நடக்குமா? 200% நடக்கும். இது மட்டும் மாற்று கருத்தே இல்லை. அப்படி ஒரு கார்ல யாரும் டிசைன் பண்ணல. சர்வீஸே பண்ணாட்டி கூட பம்ப் நல்லா வேலை செய்யற மாதிரி நல்லா ரொம்ப நாளைக்கு வர மாதிரி இந்த கார் அது மாதிரி இந்த பாடி. அதனால நீங்க வந்து அகால மரணங்களால அதிகம் பார்த்துக்கிறோம். எவ்வளவு நாள் உயிர் கரெக்டா வாழணும் அவ்வளவு நாள் வாழாம சீக்கிரம் இருக்கிற நிறைய பட்டிருக்கும். அப்போ இந்த ஸ்லீப்புக்கு வெயிட் வைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயத்தை மாத்தி மாத்தி தூங்குறது. இன்னைக்கு 10 மணிக்கு போறது, நாளைக்கு 11 மணிக்கு போறது, சில வேலைக்கு மீட்டிங் தான் சீக்கிரம். இந்த டைமிங் மாறி மாறி பண்ணும்போது பிரெயின்ல வந்து ஒரு சிர்காடியன் ரிதம் ஒண்ணு இருக்கு. நம்மளுக்கு ஒரு டைமுக்குள்ள நடக்கும். பயாலஜிக்கல் கிளாக்கும் சொல்லலாம். நீங்க எல்லா வேலையும் ஒரு டயத்துக்கு ஒழுங்குமுறையை பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்க பிரெயின் அந்த டைம் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சு. சில பிரெயின் வந்து இவனை எப்ப தூங்குவான், எப்ப எந்திரிப்பான், இவன் படுப்பானா படுக்க மாட்டான்னு பிரெயினுக்கே தெரியாது. சிலர் எனக்கே தெரியாது சார், பாஸ் விட்டா வீட்டுக்கு போக அப்படிங்கிற மாதிரி சில பேர் உட்காந்துருப்பாங்க. இப்படி இருந்தா வந்து உங்க பிரெயினுக்கு வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடக்காது. சில பேர் இந்த லேட்டா தள்ளி போட்டு ஸ்டார்ட் பழகி அவங்களுக்கு அந்த ஆக்சுவலா காலையில் நம்ம பாடியோட பயாலஜி 7:30 மணி 8 மணிக்கு வந்து ஆசிட் சுரக்கணும். நிறைய பேர் காலையில் சாப்பாடு தள்ளி போட்டு காலையில் பசிங்கிறது நிறைய பேருக்கு போயிடும். ஏன்னா சாப்பிடுறது சுரக்கிறது நிறுத்திடும். காலையிலேயே குளுக்கோஸ் இருக்காது. அப்போ எங்க எனர்ஜி இருக்கும். அப்போ எப்பவுமே நம்ம தூங்குற டைம், படுக்க போற டைம், எந்திரிக்க டைம் பிக்ஸ்டா இருந்தாவே நீங்க குறைவா தூங்கின கூட பரவாயில்லைங்கிறாங்க. எல்லாரும் இந்த புக்ல ஒரே மாதிரி சொல்றாங்க. சப்போஸ் இஃப் யூ மெயின்டைன் த டைமிங், கரெக்டா கன்சிஸ்டன்ட் டைமிங், டெய்லி படுக்க போற நேரம் எந்திரிக்க போற கூட மெயின்டைன் பண்ண முடிஞ்சுன்னா நீங்க குறைவா தூங்கினாலும் கூட இட்ஸ் ஓகே. ஏன்னா பாடி ப்ரிப்பேர்டா இருக்கும். அந்த குறைவான தூக்கம் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும். லேட் நைட் பெட்டுக்கு போன லேட்டா போய் தூங்குறது ஆகவே ஆகாது. அடுத்து வந்து நீ தூக்கத்துக்கு வெயிட் வைக்கிறது ஏர் பொல்யூஷன். நான் ஆல்ரெடி இந்த 3 பல்ஸ் அந்த வாட் யூ டாக்டர் ஹெல்த் புக்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ப்ரீ ராடிக்கல் டேமேஜ் ஆகிறதுக்கு மெயின் காரணமே ஏர் பொல்யூஷன். இன்னைக்கு உலகமே திணறிட்டு இருக்கு. எல்லா கவர்மெண்ட் திணறிட்டு இருக்குது. எப்படித்தான் சரி, இதுதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் ரூட் காஸ். அப்ப ஏர் பொல்யூஷன் எப்படி கரெக்ட் பண்ண? ஏர் பொல்யூஷனுக்கு ஒரு பெரிய தலைவலி. மூணாவது வந்து ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு எல்லாருமே ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ், சில மெடிசன் சாப்பிடுறது, உடம்புல வலி இருக்குதா தூக்கம் வராது, சிஓபிடி ப்ராப்ளம் இருக்குதா தூக்கம் வராது, குண்டா இருக்கீங்களா தூக்கம் வராது, கைகால் அடிபட்டு இருக்குதா தூக்கம் வராது, வலி இருக்கும். லேட்டா டின்னர் சாப்பிட்டு ஹெவியா சாப்பிடுறது, டைஜஷன் நடந்துட்டு இருக்கும், தூக்கம் எப்படி வரும்? மெஷின் வந்து ப்ரொடக்ஷன் ஆன் பண்ணிவிட்டா மெயின்டெனன்ஸ் நின்று பார்த்துட்டு தான் இருக்கணும். நீ பண்ணிக்க மெயின்டெனன்ஸ் அப்படின்ட்டு மெஷின் ஓடிட்டு இருக்குது, நடக்குமா? நடக்காது. அந்த மாதிரி நிறைய பேர் ஹெவி டின்னர் சாப்பிட்டீங்கன்னா சர்வீஸ், நீங்க எப்படின்னா கார் ஓட்டிட்டு இருக்கும்போது இவர் கார் நான் ஓட்டிட்டே போவேன், உன்னால ஏதாவது சர்வீஸ் பண்ண பண்ணிக்க மெக்கானிக் அப்படின்னு சொன்னீங்க எப்படி இருக்கும்? அப்படி நீங்க லேட்டா டின்னர் சாப்பிடும் உங்க பாடிக்கு அப்படி சொல்ற மாதிரி. உங்க மெக்கானிக் என்ன சொல்லி திட்டு பார்ப்பையும் உங்க பாடி அதை சொல்லி திட்டிட்டு இருக்குது ஆல்ரெடி. உங்க லாங்குவேஜ் நீங்க ஃபில் பண்ணிக்க அதெல்லாம். சரியான சத்து இல்லாத சாப்பாடு சாப்பிடுறது. அந்த மெலட்டோனின் சுரக்கணும் அப்படின்னா டிரிப்டோஃபானுக்கு உணவுகள் வேணும். டிரிப்டோஃபான் வேணும்னா அந்த அமினோ ஆசிட் இருக்குது, லைக் வாழைப்பழத்துல இருக்குது. நம்ம அன்னாடு கரெக்டான வாழைப்பழம் சாப்பிடும்போது அந்த வாழைப்பழம் பிரச்சனை இருக்குது. சில நட்ஸ்ல இருக்குது. அப்ப அதெல்லாம் டிரிப்டோஃபான் சாப்பிட்டீங்கன்னா மெலட்டோனின் நல்லா சுரக்கும். சில மெடிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்டா பிளாக்கர்ஸ் நிறைய இந்த ஹார்ட் பிளாக்கருக்கு கொடுப்பாங்க. ரத்த தண்ணியா இருக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் டேப்லெட் எல்லாம் சாப்பிட தூக்கம் சரியா வராது. அது மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் கட் பண்ணிடும். அப்புறம் அந்த ஸ்கிரீன் பார்த்துட்டே இருக்கிறது, படுக்க போற வரைக்கும் பாக்குறது, ப்ளூ லைட்னு சொல்லுவாங்க. லைட் இருந்துச்சுனாவே மெலட்டோனின் சுரக்காது. நல்லா ஞாபகம். நீங்க வெளிச்சத்தை பாத்தீங்கன்னா மெலட்டோனின் சுரக்காது. அப்ப நீங்க படுக்க போற வரைக்கும் நீங்க மொபைல், தூக்கம் வரும்போது மொபைல் ஆஃப் பண்ணாலும் தூக்கமே வராது. அதை மீறி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க படுத்தீங்கன்னா தூக்கம் இந்த டீப் ஸ்லீப்லயே போக மாட்டேங்க. டூ மச் கஃபின், கஃபின்னா காஃபின் இருக்கிறது, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இதெல்லாம் அடினோனைன் சுரந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் அவேக்ஸ் கண்டிஷன் வச்சிருக்கும். ஆல்பா வேவ்ஸ் கண்டிஷன்ல இருக்கும். இன்சஃபிஷியன்ட் சன்லைட்,
இன்சபிஷியன்ஸ் காலையில் மார்னிங் சன்லைட் கிடைச்சாதான் உங்க பாடியில வந்து விட்டமின் D3 கிடைக்கும், செரட்டோனின் சுரக்கும். அப்புறம் வந்து பிசிக்கலா ஆக்டிவா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கணும். எங்க போய் சுறுசுறுப்புக்கு தூங்கினாத சுறுசுறுப்பு வரும். 2 கனெக்ஷன் இருக்குது. உடல் பருமன், தொப்பை இருக்கிறது, வயிறு கட் ஹெல்த், இதுல பிரச்சனை இருந்துச்சுனாலும் தூக்கம் வராது. அதுக்கு நம்ம டீடாக்சிகேஷன் பண்ண சொல்றோம். என்விரான்மெண்டல் ஹீட் இருக்கிறது, பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் சரியில்லாம இருக்கிறது, அதே மாதிரி வந்து சத்தம் கேட்டுட்டே இருக்கிறது, சுத்தம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கத்தை வந்து கெடுக்கும். அந்த டீப் ஸ்லீப், அந்த நான் ரெம் ஸ்லீப் குள்ளே நீங்க போக மாட்டீங்க, அந்த ஸ்டேஜ் 3க்கு நீங்க போக மாட்டீங்க. அப்போ உங்க பாடிக்குள்ள நான் ரெம் ஸ்லீப் குள்ள என்ன நடக்காது? ஹீலிங் நடக்காது, டீடாக்சிகேஷன் நடக்காது. டீடாக்ஸ் அப்பப்ப அந்த கழிவுகள் வெளியேற்றணும், அது நடக்காது. அப்ப கழிவுகள் சேர்ந்துட்டே இருக்கும். அந்த தேஞ்சு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மூட்டுல வந்து நீ காலையில வாக்கிங் போயிட்டு வந்திருக்கீங்க, உங்க மூட்டு வந்து ஒரு 0.01 mm தேஞ்சு இருக்கு. நீங்க இந்த நான் ரெம் ஸ்லீப் குள்ள போனீங்கன்னா பாடி அதை பார்க்கும். ஓ, இங்க ஒரு இதுக்கு என்ன வேணும், ஒரு சத்து எடுத்து அதை போட்டு அந்த 0.05 தேஞ்சது சரி பண்ணிடும். அடுத்த நாள் போய் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் தேயும், திரும்ப சரி பண்ணிடும். உங்களுக்கு மூட்டு வலி வருமா? வராது. ஆனா நம்ம இந்த 4 ரெம் ஸ்லீப் குள்ளே போனீங்கன்னா அது தேஞ்சிச்சா, அது கண்டுக்காது. அடுத்த நாள் தேய் அப்ப மூட்டு ஒரு நாளைக்கு பக்காவா தேஞ்சு போயிடும். இது மாதிரிதான் ஹார்ட்ல வந்து கொஞ்சம் பிளாக் ஆயிருக்குது. நைட் அந்த நான் ரெம் ஸ்லீப்ல பார்க்கும், இங்க வந்து பிளாக் ஆயிருக்கு, அது பகலையே பார்த்து வச்சிருக்கும். இப்ப நீங்க பொதுவா பண்றீங்க இல்லையா, இப்ப நீங்க வண்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஜின் ஆயில் தீர்ந்து போச்சு, நல்லா வருது, வெயிட் பண்ண டக்குனு போய் சர்வீஸ் ஸ்டேஷன் போய் என்ஜின் ஆயில் ஊத்திடுவீங்க. பெட்ரோல் கம்மியா இருந்தா டக்குனு அடிச்சிருவீங்க. பட் வைப்பர் கொஞ்சம் சரியா வேலை செய்யல, என்ன பண்ணுவோம்? இண்டிகேட்டர் லைட் வேலை செய்யல, உடனே சர்வீஸ் ஸ்டேஷன் போக மாட்டோம், அடுத்த டைம் சர்வீஸ் ஸ்டேஷன் சொல்லிக்கலாம். நிறைய பேர் அப்படி சொல்றேன், அப்பவும் சொல்லாம கடைசிக்கு இண்டிகேட்டர் லைட்டே போகாது. அன்னைக்கு வந்து எனக்கு முன்பாக செல்லும் சாகும் கொஞ்சம் இண்டிகேட்டர் படுத்திருப்பேன் நல்லதுன்னு ஒரு கவிதை எழுதியிருந்தாப்புல. அது பின்னாடி எழுதிக்கலையே சிலர், எனக்கு முன்பாக இந்த சமூக சில எழுதியிருப்பாங்க பைபிள் வாசகம். அவர் வந்து இண்டிகேட்டர் பண்ண திருப்பிட்டாங்க, எனக்கு முன்பாக செல்லும் சமூகம் இண்டிகேட்டர் போட்டு திருப்பினால் நல்லது அப்படிங்கிற மாதிரி. இண்டிகேட்டர் வேலை செய்யுது, அவர் போடுறது வேலை செய்யுது. அந்த மாதிரி சில பேர் அப்ப என்ன பண்றோம், தள்ளி போடுறோம். அந்த மாதிரி பாடி ஒண்ணு பகல் பார்க்கும், ஏன்னா போய் அடிபட்டுட்டானே, சரி இந்த கொஞ்சம் இப்பதான் எனக்கு பாஸ் வேலை கொடுத்துருக்காரு, இப்ப வேலை பண்ணிட்டு வந்து நைட் பாத்துக்கலாம். ஜிம்ல இன்னைக்கு திடீர்னு ஒர்க் அவுட் பண்றோம், நம்மளால பார்க்கும் பாடி அப்படியே செல் பிரெயின் மசில் எல்லாம் பிரேக் டவுன் ஆகும் பார்க்கும். ஆனா அடுத்து நீங்க ஆபீஸ் போகணும், நைட் பாத்துக்கலாம் பாஸ், இப்ப அவர் ஆபீஸ் போட்டு விட்டுரும். நைட் வந்து நீங்க டீப் ஸ்லீப் போனதுக்கு அப்புறம் ரிப்பேரிங் நடக்கும். அதனால காலையில எந்திரிக்கும் போது உங்களுக்கு வழி தெரியும். ஜிம்ல போய் மழை ஏறிட்டு வந்தீங்கன்னா அப்ப வழி தெரியாது, அடுத்த நாள் காலை ஏன் வழி தெரியுது, அதை தள்ளி போட்டு நைட் அந்த வேலையை செஞ்சுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நான் ரெம் ஸ்லீப் நம்மளுக்கு அன்னாடு வேணும். அது அந்த 3வது சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா. அப்ப 3வது சைக்கிள் எப்போ 4.5 மணி நேரம் மினிமம் தூங்கணும். 3வது சைக்கிள் டீப் ஸ்லீப் சைக்கிள் போச்சுன்னா, வயசானவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4வது சைக்கிள். அப்ப வயசானவங்களுக்கு குழந்தைகளும் 6 மணி நேரத்துல இருந்து 7.5 மணி நேரம் தூக்கம் அவசியம். நல்ல ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.5 மணி நேரம் நல்லா தூங்கணும் போதும். இந்த நான் சொல்ற கண்டிஷன் தூங்கணும், நான் எப்படி காமிக்கிறேன். அப்போ நீங்க பெஸ்டா தூங்கணும், பெஸ்டா பெனிஃபிட் எடுக்கணும் அப்படின்னா what is the 10 golden rules பார்க்கலாமா? இந்த கோல்டன் ரூலை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஸ்லீப் வந்து என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். டென் கோல்டன் ரூல்ஸ் ஃபார் பெஸ்ட் குவாலிட்டி ஸ்லீப். அப்போ குவாலிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். எவ்வளவு நேரம் தூங்குறாங்க முக்கியம் தான். நான் சொன்ன மாதிரி 4.5 மணி நேரம் தூங்கினா கூட போதும் தான். ஆனா எப்ப தூங்குறோம், எப்படி தூங்குறாங்க ரொம்ப முக்கியம். 8 மணி நேரம் தூங்கி யூஸ் எல்லாம் போட மாட்டேன். நைட் 12 மணிக்கு படுத்து 8 மணிக்கு எழுந்திரிச்சு அதனால யூஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பேப்பர் கிடைச்சு எழுதிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. அப்புறம் மொபைல் ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா அதையும் டெலிட் பண்ணிடுவீங்க. ஒரு பேப்பர் பேர் எழுதி பழங்க, அப்பதான் பிரெயின் வந்து நியூரான் ஃபார்ம் ஆகும். 10 கோல்டன் ஃபார் பெஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் வந்து டைம். அந்த டைம் பேர் என்ன சொல்றாங்க, மணி டைம் அப்படிங்கிறது இந்த புக்ல. கோ டு பெட் அட் த ரைட் டைம், 10 PM to 2 AM. This is what I call money time. You can literally get amplified benefits of sleep by sleeping at the right hours. Renowned neurologist Kulir Chowdhury, MD, says, timing your sleep is like timing an investment in the stock market. It doesn't matter how much you invest, it matters when you invest. சொல்லுவாங்க பங்கு சந்தையில எப்ப இன்வெஸ்ட் பண்ணும், அந்த ஸ்டாக் கம்மியா இருக்கும்போது. நீங்க எத்தனை இன்வெஸ்ட் பண்றீங்க முக்கியம் இல்ல. 100 ரூபாய் போட்டு கோடிக்கல் எடுத்துன்னு இருக்காங்க, கோடிக்கணக்கு போட்டு 1 மில்லியன் போனவங்க இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவு. அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா தவறான டைம் இன்வெஸ்ட் பண்ணது.
It is being shown that human beings get the most beneficial hormonal secretion and recovery by sleeping during the hours of 10 p.m. to 2 a.m. அதனாலதான் அந்த காலத்துல நம்ம முனிவர்களும் இவங்க எல்லாம் 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு சந்தியாவனம் பண்ண போயிருவாங்க. கம்பராமாயணத்துல இல்லையா,